Good morning students. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பைத்தானில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம நார்மலாக பிரிண்ட் ஹேர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு ஒயில் லூப் நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். c = 0 அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயில் c <10 இங்கே ஒரு கோலன், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு c = c+1. அடுத்து print c = c. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ பேக் ஸ்பேஸ் அமைக்கிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேல்யூமே வந்துடும். உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும். முதல் 0ன்னு கொடுத்தோம், இன்க்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்ததுனால ஒவ்வொரு வேல்யூம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த பைத்தானை பொறுத்தளவில் நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போது க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த பைத்தான் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வாங்க, ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு விண்டோ இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபாண்ட் இருக்குது. ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஃபாண்ட் சைஸை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேஅவுட்டில் விண்டோ சைஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் அதிகமாக 100 ஹைட்டு, இன்னும் ஹைட்டு 100 வச்சுக்கோங்களேன். 100 பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு விண்டோ சைஸு இதெல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கலர்ஸு அது எல்லாமே போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ண முடியும். பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதே மாதிரி பாப்அப் டெக்ஸ்ட்டு, பாப்அப் பேக்ரவுண்டு, இது எல்லாத்தையுமே என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்ற முடியும். ஸ்க்ரீன் டெக்ஸ்ட் கலரை வந்து ஒரு எல்லோ கலராக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிளாக்ல எல்லோ நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட்ல ப்ளூ. ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. இன்னும் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட், சரியாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இது போக இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து ஜாவா ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டெக்னிக். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அது மோஸ்ட் ப்ராபபிளி சி கோலனுக்குள்ள இருக்கும். சி கோலனுக்குள்ள பைத்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரில் போயிட்டு இந்த லொக்கேஷனை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டு மை கம்ப்யூட்டர் போங்க. சரியா, மை கம்ப்யூட்டர் போயாச்சு. இங்கே சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு. அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணுங்க. சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ல அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்கை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் வேரியபிள், இதுல வந்து சிஸ்டம் வேரியபிள்ல பாத் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கும். இப்போ நம்ம பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத் செட் பண்றது. இதில் எடிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எடிட்டிங் கொடுத்தேன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த பைத்தானோட பாத்தை செட் பண்ணியிருக்கேன். இந்த இது உங்களுக்கு இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, கடைசியா இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு செமிகோலன் வைங்க. அதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ண இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதையும் ஓகே, அப்புறம் இங்கேயும் ஓகே. ஓகே ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க உங்களோட ப்ரோக்ராமை ஒரு நோட் பேட்ல டைப் பண்ணுங்க. அதே ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோம்.
அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். c equal to 0. சரியா? c less than 10. இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் c equal to c plus 1. ஒரு ஸ்பேஸ் print double quotation குள்ள c equal to double quotation close பண்ணிட்டு comma c. ஓகே, ஸோ இப்போ ஸ்பேஸை எடுத்துருங்க. ஸ்பேஸ் எடுத்துட்டு print அப்படின்னு கொடுங்க. உள்ளுக்க by something ஏதோ ஒரு விஷயம். சரியா? இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுறது எந்த லொக்கேஷனில் வேணாலும் சேவ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டரில் வந்து பைத்தான் அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், first.py அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் ஃபைலில் ஆல் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரன் கமெண்ட் போகணும். ரன்னுக்கு போயிட்டு cmdன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோலனில் ஒரு கோலன் பண்ணீங்க இல்லையா, சி கோலனுக்குள்ள பைத்தான் அப்படிங்கிற இதில் பைத்தான் எஸ் இது இருக்கு. காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு cd ஸ்பேஸ் பேஸ்ட் ஈக்குவலன் இங்கே பைத்தான் first.py. எரர் வருதா? ஆமாம், எரர் வருது. லைன் 3ல் ஏதோ ஒரு செமிகோலன் இருக்கு. நம்ம செமிகோலன் வச்சாச்சு. செமிகோலனில் கோலன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இட் வில் பி பிரிண்ட். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.